ஆவடி காமராஜ் நகரில் தொடர் மின்தடையை ஏற்படுத்திய பல்வேறு இடங்களில் ஃபியூஸ் கேரியர்கள் திருடப்படுவதை காட்டும் சிசிடிவி காட்சிகளை மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்தி சரவணன் வழங்கிட கேட்கலாம். சக்தி சரவணன், இந்த சிசிடிவி காட்சிகளை பதிவாகி இருக்கக்கூடிய நபர் குறித்து ஏதாவது தகவல் வெளியாகி இருக்கிறதா? உங்கள் விரிவான தகவல். கண்டிப்பாக ராஜியா, ஆவடி அருகே மின்வாரிய பெட்டியில் பீஸ் கேரியர்களை திருடிய 2 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை அமைச்சர் நிர்மல்குமார் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். ஆவடி அடுத்த திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் உள்ள துணை மின் நிலையத்தின் பின்புறம் புதைவட மின்சார பெட்டியிலிருந்து பீஸ் கேரியர்களை 2 நபர்கள் திருடி சென்றனர். இதனால் அப்பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக மின் விநியோகம் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இந்த பீஸ் கேரியர் திருட்டு தொடர்பாக ஆவடி மின்வாரிய துணை இயக்குனர் கார்த்திக் கணேஷ் ஆவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் இப்புகாரின் அடிப்படையில் ஆவடி குற்றப்பிரிவு ஆய்வாளர் சதீஷ் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. இந்நிலையில் திருட்டில் ஈடுபட்ட அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் மற்றும் வினித்குமார் ஆகிய 2 இளைஞர்களை போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் திருடப்பட்ட பீஸ் கேரியர்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரிடமும் எதற்காக பீஸ் கேரியர்களை திருடினார்கள் என்ற கோணத்தில் தற்போது போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை புறநகர் பகுதியான அம்பத்தூர், ஆவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மின்வெட்டு பிரச்சனை இருக்கும் நிலையில் பீஸ் கேரியர்களை திருடிய இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஒரு குழப்பமான சூழ்நிலையும் உருவாகியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சக்தி சரவணன்.